அவனுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படிமா நான் அவன் வாழ்க்கையில திணிக்க முடியும்? அது சரியா இருக்காதுமா. சரி, நீ அதெல்லாம் விடு. நீ முதல்ல ஒரு வாய் சாப்பிடு. நாம மத்த எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன்ல, நான் சொல்றேன் கேளு. எனக்கு இது வேண்டாம். ரம்யா, நீ உன் கண்ணோட்டத்துல இருந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் ஏன் பக்கம் இருந்து நீ இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிலவரம் என்னங்கிறது உனக்கும் புரியுமா? பார்த்திபனும் நீயும் 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான். நான் உங்க 2 பேர் விஷயத்துல என்ன முடிவெடுத்தாலும் அது உங்க நல்லதுக்காகத்தான் இருக்கும். மத்தபடி இந்த விஷயத்துல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. போதும் மாமா, இதுக்கு மேல நீங்க பார்த்தி மாமா கிட்ட தான் பேசணும். சரி சரி, பேசுறேன். கண்டிப்பா உனக்காக நான் மறுபடியும் பார்த்திபன்ட்ட இந்த விஷயமா பேசுறேன். ஆனா என் மனசுல படுறத சொல்லிடுறேன். அவன் மனசு மாறும்னோ இல்ல இதுக்கு அவன் சம்மதிப்பானோ எனக்கு தோணலடா. ரம்யா, உன்னையும் என்னால குறை சொல்ல முடியல, பார்த்தியையும் என்னால குறை சொல்ல முடியல. 2 பேருமே ஏன் பிள்ளைங்க தான். யாரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டாமா? இந்த குடும்பத்துக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? ஏ மாமா விட்டு கொடுக்க மாட்டாரா? அவர்கிட்ட போய் விட்டு கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு நாள் கூடவே வளர்ந்திருக்கேன். என்னை விட எவ்வளவு ஒருத்தி அவருக்கு முக்கியமா போயிட்டான்ல. வேணாம் பார்வதி, உண்மையிலே உனக்கு பாசம்னு ஒண்ணு இருந்தா நீ இவகிட்ட பேசாத, போய் உன் புள்ளகிட்ட பேசு. நீ சொன்னா அவன் நிச்சயமா கேட்பான். ஆனா நீ கண்டிப்பா போய் பேச மாட்ட, சொல்லவும் மாட்ட. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ரம்யா உனக்கு மருமகளா வர்றது உனக்கே விருப்பம் இல்ல, அதான் உண்மை. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா எனக்கு அந்த மாதிரி என்ன ஒண்ணுமே இல்ல அண்ணி. அப்ப உடனே போய் உன் பையன்கிட்ட பேசு, அவனை சம்மதிக்க வை. அப்போ உன்னை நான் நம்புறேன். காவியா காவியா, ப்ளீஸ் 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 போன கூட காவியா கூட. ஏய் காவியா, விளையாடாத குடு. ஏய் 2 சைட்ல இருந்து மாறி மாறி போன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் போன் எடுக்கலன்னு வையேன், நேரா எங்க அண்ணனுக்கு தான் போகும். அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளீஸ் 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 காவியா, போன கூட ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லம்ல வராதன்னு சொன்னேன்ல, எதுக்காக வந்து என்னையும் டென்ஷன் பண்ற? போன்லாம் தர முடியாது. ஏய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது காவியா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோயேன். திடீர்னு என்ன ஜவுளி கடையில பார்த்த உடனே அப்படியே ரொமான்டிக்கா பாப்ப, அப்படியே என்ன கிள்ளி வச்சு கொஞ்சம் நினைச்சேன். எல்லாம் ஏன் தப்பு தான். உனக்கு தான் ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியலையே. ஏன் தப்பு ஏன் தப்பு. என்ன மன்னிச்சிருமா, போன கொடுமா ப்ளீஸ்மா. என்ன சொன்ன? எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதா? நல்லாவே தெரியுமே, யார் சொன்னா? இப்ப அதுவா பிரச்சனை. போனை கொடுத்துறேன் ப்ளீஸ் காவியா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லம்ல ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி, இரு தரேன் தரேன். தங்கம் தரேன்டா. அக்கா செல்ஃபி வாங்குனதெல்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டல. அதுலயே பாரு. ஐயோ காவியா, அங்க என்னமா பண்ற?
போலாம்ப்பா. குடு 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 ம், ம். குடுமா 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 குடு 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 குடுமா குடு. ஏய் தர முடியாது. ஏய் காவியா, ஏய் காவியா நில்லு நில்லு, ஏய் காவியா. போன் எடுத்துட்டு போயிட்டாளே. சார் வாங்க வாங்க வாங்க. என்ன சார் இது, நீங்க இப்ப என்ன தேடி வந்துட்டு உட்காரு, இருக்கட்டும் சார். முதல்ல உட்காருப்பா. ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே சார். ஏன் உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ, என்ன சார் இப்படி கேட்டீங்க? இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. சார் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? யாருமாங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. சார் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன், இது வரைக்கும் நீ பதிலே சொல்லலையேப்பா. அதான் நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தம்பா. சார் அன்னைக்கு நம்ம கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி விழாவுக்கு நீ குடும்பத்தோட வந்திருந்தில்ல, நான் கூட என் பொண்ணுக்கு உன் பையனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டேன்ல. நீ பார்வதி கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்ன. அத பத்தி நீ இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே. அதான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் நீ பையனை பெத்தவல்ல, உரப்படி நான் தானே வந்து கேட்கணும். அதான் நேர்ல வந்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்க? சார், பார்த்திபனுக்கு நம்ம துரையோட பொண்ணு பிரியா இருக்கல்ல சார், அந்த பொண்ணை தான் பேசி முடிச்சிருக்கோம். பேசி முடிச்சாச்சா? அது ஆக்சுவலா சார், அன்னைக்கு உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் இல்லையா சார், அங்கதான் பார்த்திபன் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருந்திருக்கா. அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணுகிட்டயும் விசாரிச்சோம், அவளுக்கும் இவனை பிடிச்சிருந்துச்சு. அதான் ரெண்டு வீட்டாரும் பேசி. நானே உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். என் வார்த்தைக்கு உங்ககிட்ட ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு பதில் சொல்ற? சார் ப்ளீஸ் சார், நீங்க பர்சனலா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் இல்ல தொழில் விஷயமா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்திருந்தாலும் நான் அடுத்த நொடி அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும் சார். ஆனா இதுல நான் எப்படி சார் தலையிட முடியும்? இது பிள்ளைங்களோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? ஓஹோ, அப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சம்மந்தியாக போறீங்க. ஆமா சார், நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா இது எதுவும் எங்க முடிவு இல்லை சார். பிள்ளைங்க விருப்பப்பட்டாங்க, பெரியவங்களா அவங்களோட விருப்பத்தை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் சார். அவ்வளவுதான் சார். அப்படின்னா இதுதான் உன் முடிவு? இது நான் சொன்ன மாதிரி எங்க முடிவு இல்லை சார். பிள்ளைங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க பெரியவங்களா இருந்து சம்மதம் மட்டும் சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான் சார். சரி அருணாச்சலம், அப்ப நான் கிளம்புறேன். சார் சார் ஒரு நிமிஷம். இந்த விஷயத்துல உங்களுக்கு மன வருத்தம் எதுவும் இல்லையே? எப்படி இல்லாம இருக்கு அருணாச்சலம்? மன வருத்தத்தோடு தான் கிளம்புறேன். சார் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். நீங்க பெரியவங்க சார், உங்க வாயால் அப்படி சொல்லக்கூடாது. எங்க வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சவரு நீங்க. நீங்க அன்னைக்கு அஸ்திவாரமா போட்டு கொடுத்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட ஆசீர்வாதத்தோட தான் எங்க பசங்களோட வாழ்க்கையும் துவங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் சார். மனசளவுல கூட பசங்க மேல நீங்க கோவப்பட்டுறாதீங்க சார். சார் பாவம் சின்ன சிறுசுங்க இதோ ஆசைப்பட்டாங்க, அதான் அவங்கள சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சோம். அந்த ஒரு காரணத்தால் தான். நீ சொல்றது சரிதான் அருணாச்சலம். பசங்களுக்காக நம்ம முடிவெடுக்க முடியாது இல்லையா? வாழ்த்துக்கள், நல்லா இரு. அப்ப நான் வரேன். சார் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம? பரவாயில்ல, நான் வரேன். பார்த்து வாங்க. பார்த்து கிராஸ் பண்ணுங்கடி. ஐயா, உங்க கூட வந்தாலே லேட் பண்ணிடுறீங்க. மணி என்னாச்சு?
எப்போ வந்தது? ராத்திரி ஆயிடுச்சு. ஆமா, பிரியா எங்க? அதோ வரா. என்னம்மா, என்ன எவ்வளவு நேரம்? என்னடி இதெல்லாம்? என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க எல்லாருமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க. உங்களுக்கு நான் எடுத்து தர வேண்டாமா? இதெல்லாம் உங்களுக்கு நானே செலக்ட் பண்ணது. அப்பா, இது உங்களுக்கு. அம்மா, இது உனக்கு. எனக்கா? நல்லா இருக்கா பாரு. ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், ஆனா தள்ளி போட்டுட்டே போனேன். உனக்காக தங்க ஜரிகை போட்ட பட்டு போடுவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்களுக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க, ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குமா. நீங்க என்ன படிக்க வச்சிருக்கீங்கப்பா. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். அதுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? ஐயோ, ஒரே சென்டிமெண்டா போயிட்டு இருக்கே. இது பாருங்க, நானும் IAS பாஸ் பண்றேன். வேலையில சேர்ந்த உடனே உங்க எல்லாருக்கும் வாங்கி தரேன். ஓகேவா? ஓ, நானும் CA பண்ணி ஆடிட்டர் ஆவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு 10 பட்டு புடவை நான் வாங்கி தரேன். டேய், எதுக்கு சண்டை போடுறீங்க? நீங்க 3 பேருமே எனக்கு பொக்கிஷம் தான். 3 பேர்ல யார் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பெருமை தான். சந்தோஷமா? அப்பா, ஹோம்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கினேன். ஆ. அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இதுல சரி. வைங்க. குடு. பிரியா ஏய், பிரியா! டேய் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டடி. ஷிட். என்னம்மா அது, பார்த்து வர்றது இல்லையா? என்ன பிரியா? என்னங்க நீங்க? எவனோ ஒருத்தன் காரை வெறித்தனமா ஓட்டிட்டு போறான், கவனிக்காம அப்படியே வரீங்க. சாரிங்க. நல்ல வேலை தம்பி, சரியான நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படியே கை காலெல்லாம் ஆடி போச்சு. ஐயோ அங்கிள், ஒண்ணும் இல்ல. அந்த சாமி தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கு. இல்லைன்னா நீங்க எதுக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்க வரணும்? இவ்வளவு காப்பாத்தணும். ரொம்ப நன்றி ஆண்டி, தம்பி. என்ன ஆண்டி நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. ஏங்க இருக்கட்டுங்க, பார்த்து ரோட கிராஸ் பண்ணுங்க. பரவாயில்லையே, சூப்பர்மேன் மாதிரி எங்க அக்காவை காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மாமா. இட்ஸ் ஓகே, விடுங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? அங்கிள் கூட்டிட்டு போங்க. வா போங்க. வா வா போலாம். வர தம்பி. சரிங்க அங்கிள். பார்த்து. ஏண்டா இப்படி பண்ற? நானா? கடைக்குள்ளதான் டார்ச்சர் பண்ண, இப்போ இங்கேயுமா? ஒரு சூப்பர்மேனுக்கு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? வெரி பேட். இதுவே அதிகம். வேணும்னா ஒன்னே ஒண்ணு தரேன். இதெல்லாம் கன்னத்துல குடுக்கறது இல்ல, காதுல குடுக்கறது. காதலியா? பரவாயில்ல. I love you so much. தேங்க் யூ. காவியா, அங்கிள் வாமா. போலாம்பா, போலாம். ரொம்ப வெயிட்டா இருக்குன்னாங்களா, அதான் கொண்டு வந்தேன். இந்தாங்க. நன்றி தம்பி. பார்த்து போங்க. போயிட்டு வாங்க சிஸ்டருங்களா. வர தம்பி. வாங்க அங்கிள். பாய் பாய்.
ஹலோ அத்தை. ஹலோ. ம். யாரு? யாருன்னு தெரியலையா? ம். பார்த்திபன். பரவாயில்லையே, குரல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அத்தை இல்லையா? இங்கதான் இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, அதுவும் நீங்க தானா? ஆ, நானே தான். ஓகே. ம். சரி, அத்தை வந்ததும் நான் கால் பண்ணேன்னு சொல்றீங்களா? ஏங்க, உங்க அத்தை கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. அது எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா பேசுனா சந்தோஷமா இருக்கு, அதான் போன் அட்டன் பண்ண. எனக்கும் சந்தோஷம்தான். அம்மா சொன்னாங்க, அந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்காமே. சமையல்ல இருந்து தங்கச்சிங்களை ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் எல்லாமே நீங்க தான் பார்த்து பார்த்து செய்றீங்களாமே. அது கடமை இல்லையா? ம். இந்த மாதிரி ஒரு அக்காவை நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு உங்களை பத்தி பேசி வாய் ஓயல. திரும்ப திரும்ப உங்களோட அருமை பெருமை பத்தி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ம். ஏன் உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் என்ன பிடிச்சிருக்கா? இல்ல இல்ல, அப்படி சொல்லல. உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. அவ்வளவுதானா? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா. தேங்க்ஸ். என்ன உங்களுக்கு பிடிக்காமலா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உடனே ஓகே சொன்ன? தேங்க்ஸ். அன்னில இருந்து இப்ப வரைக்கும் என் 2 தங்கச்சிங்களும் என்ன பயங்கரமா ஓட்டுறாளுங்க. அவ்வளோ பெரிய ரவுடி பேபிஸா அவங்க. ஆமா, உங்க தங்கச்சிங்க நல்லா பாடுவாங்களாமே? ஆ, சூப்பரா பாடுவா. ம். தமிழ் பாட்டு மட்டும் இல்ல, பிடிஎஸ் சாங்ஸ் கூட சூப்பரா பாடுவா. பிடிஎஸ்னா? அது அவங்களோட உலகம். கொரியன் மியூசிக், K-பாப்னு சொல்லுவாங்க. அதை விடுங்க. அவ்வளோ நல்லா பாடுறாங்கன்னா நம்மளோட வெட்டிங் ரிசப்ஷன்ல அவங்கள ஸ்டேஜ்ல ஏற்றி பாட வைக்கலாம். இது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றது? சரி, அத்தை வந்ததும் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்றீங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். கட்டாயம் சொல்றேங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட் சொல்லிட்டு போனை கட் பண்ணாம இருக்கீங்க. அது முதல்ல குட் நைட் சொன்னது நீங்க தானே, அதான். ஓகே, அப்போ நான் வச்சிடுறேன்.